திமுகவுடைய அராஜக போக்கிற்கு பாடம் புகட்டிய பாட்டாளி மக்கள் கட்சியின் பெண்கள் திமுகவுடைய கொடி கம்பத்தை பிடுங்கி எறிந்த சம்பவம் நடந்தது என்ன என்பதை குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காலம். பேரன்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க வேளாமூர் கார்த்தி. ஆளும் கட்சியான திமுகவுடைய கொடி கம்பத்தை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பெண்கள் பிடுங்கி எறிந்த சம்பவம் காஞ்சிபுரம் பகுதியில மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. திமுகவினுடைய அராஜகத்திற்கு பாமகவினர்கள் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார்கள் என்று அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் மனமகிழ்ச்சியோடு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னு நாம விசாரிச்சப்பதான் பல தகவல்கள் கிடைக்கப்பட்டிருந்துச்சு. காஞ்சிபுரம் நகர்பகுதியில உட்பட்ட செம்மலிப்பேடு பகுதியில பாமகவை சேர்ந்த முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் திரு ஜவஹர் அவர்களுக்கு சொந்தமான இடத்துல திமுகவினர்கள் தேர்தல் விதிமுறைகளையும் மீறி அராஜக போக்காடு ஆளும் கட்சி திமுரோடு தங்களுடைய கொடி கம்பத்தை நட்டிருக்கிறாங்க. இதை கண்டித்து ஜவஹர் திமுகவினர் முறையிட்ட போது அவர்கள் அதை கண்டுகொள்ளாம திமுகவுடைய கொடி கம்பத்தை நட்டிருக்கிறாங்க. உடனடியாக ஜவஹர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு, மாவட்ட செயலாளர்களுக்கு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சக்தி கமலாம்பாளுக்கு, மாவட்ட தலைவர் உமாபதி ஆகியோர்களுக்கு தகவலை தெரிவிக்கிறாங்க. உடனடியாக அங்க திரண்ட பாட்டாளி மக்கள் கட்சியினர் போராட்டத்துல இறங்குறாங்க. ஆனால் காவல்துறையினர்கள் ஆளும் கட்சிக்கு கட்டுப்பட்டு அதை கண்டுகொள்ளல. ஏற்கனவே இங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்திற்காகத்தான் இந்த சம்பவம் நிகழ்த்தப்பட்டதாகவும் சொல்லிச்சு. சரி, அப்ப ஏற்கனவே என்ன சம்பவம் அங்க நடந்திருக்கு? திமுகவிற்கு காஞ்சிபுரத்தை சிம்ம சொப்பனமாக பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய எழுச்சியோடு வளர்ந்துகிட்டு வரும். காஞ்சிபுரம் மாவட்ட செயலர் மகேஷ்குமார் அவர்கள் மக்கள் மனதில் பாமகவுடைய கொள்கைகளை விதைச்சுக்கிட்டே இருக்கிறார். இது அங்க இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினருக்கு பெரிய இடைஞ்சலா இருக்கு. அமைச்சர் கனவோடு இருக்கக்கூடிய சிவிஎம்பி எழிலரசனுக்கு எப்படியாவது பாமகவை மட்டப்படுத்தி திமுகவை வளர்க்கணும், இல்ல திமுக வளர்ந்துருச்சு என்கின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தையாவது ஏற்படுத்தணும் என்கின்ற நோக்கம் இருக்கு. தேர்தலின் போது காஞ்சிபுரத்துல பாமகவினர்கள் பிரச்சாரத்துல ஈடுபட்ட போது இதே சிவிஎம்பி எழிலரசன் ஆபாச சொற்களாலையும் எழிலரசன் உட்பட்ட கும்பல்கள் காவல்துறையினரை மிரட்டிய சம்பவத்தையும் நாம காணொலிகள்ல ஏற்கனவே பேசி முடிந்தோம், பார்த்தும் இருந்தோம். அந்த சம்பவத்தையும் மீறி ஆளுங்கட்சியின் அடக்குமுறையும் மீறி அத்துமீறலையும் மீறி பாமக மிக எழுச்சியோடு அங்கே அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறது. திமுகவால பொறுத்து கொள்ள முடியல. இதற்கு தீவிரமாக வேலை செஞ்ச ஜவஹர் அவர்களை பழிவாங்கணும் என்பதற்காக அவருக்கு சொந்தமான இடத்துல திமுகவுடைய கொடி கம்பத்தை நட்டிருக்கிறாங்க. தமிழர் விரோத திமுகவுடைய கொடி கம்பத்தை தன்னுடைய சொந்த இடத்துல நட்டதை ஏற்றுக்கொள்ள முடியாமல், மனம் பொறுக்க முடியாம ஜவஹர் அவர்கள் திமுகவினரிட கண்டிச்சும் இருக்கிறார். இந்த சூழ்நிலையில தான் நேற்றைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சியினர் பெருந்திரளாக திரண்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பெண்கள் அத்துமீறி ஜவஹர் அவர்களுடைய இடத்தை நடப்பட்டிருந்த திமுகவுடைய கொடி கம்பத்தை பிடுங்கி எரிஞ்சிருக்கிறாங்க. இந்த நிகழ்வுகளை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சக்தி கமலாம்பாள் அவர்களும் வயதின் மூப்பை எல்லாம் தூக்கி எரிஞ்சுக்கிட்டு உணர்வோட 85 வயதிலையும் களத்துல இறங்கி இருக்கிறாங்க பாட்டாளிகளின் உரிமைக்காக. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலர் காவல்துறையினரை கடுமைய எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார். நீங்க செய்யறதெல்லாம் சரியில்லை, தொடர்ச்சியாக திமுகவுக்கு துணை போய்கிட்டு இருக்கிறீங்க, அநியாயத்துக்கு துணை போய்கிட்டு இருக்கிறீங்க என்று தன்னுடைய கோபத்தையும் வெளிப்படுத்தியும் இருக்கிறாரு. பாட்டாளிகள் காஞ்சிபுரத்துல பாடம் புகட்டி இருக்கிறார்கள். இனிமேலாவது திமுக திருந்தும். நன்றி.